ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனசிஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் இருக்குது, ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டோரி இருக்குது, ஒவ்வொரு வரலாறு இருக்குது. அதுலேயும் இந்த துபாயோட வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் இவ்வளோ வளர்ச்சியா அப்படி நீங்களே சாதியாதீங்க. அந்த அளவுக்கு துபாயோட ஹிஸ்டரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படி வேற லெவலில் இருக்கக்கூடிய துபாயோட ஹிஸ்டோரியை, துபாயோட வரலாறு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கன்வியூஸாக தொடர்ந்து பாருங்கள். 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 200 பேர் தான் அங்கே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அப்போ உங்கள் மன்னராக இருந்த ஷேக் தஹ்மூன் பின் சப்பூட் அப்படிங்கிறது ஆட்சி இருந்துச்சு. 1901 அப்போ ஆட்சியில் இருந்த, அப்போ மன்னராக இருந்த மக்தூம் அல் ஹாசிர் பின் மக்தூம் அப்படிங்கிறவர் துபாயில் ஒரு துறைமுகத்தை உருவாக்குறாரு. அந்த துறைமுகத்தில் ஜிஎஸ்டி, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜிஎஸ்டி அங்கே கிடையாது அப்படிங்கிறாரு. வெளிநாட்டிலிருந்து உள்ளே கொண்டு வர சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி ஜென்ரலாக வைப்பாங்க. ஆனால் அந்த துபாயில் அப்போ ஆட்சியில் இருந்த அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிஎஸ்டி கிடையாது, நீங்கள் எந்த பொருள் வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம், எந்த நிலங்கள் வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு ஜிஎஸ்டி இல்லாமல் ஃப்ரீ துறைமுகம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு அந்த துறைமுகத்தை அங்கே கட்டுறாரு. அந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, பம்பாயில் இருக்கக்கூடிய ஸ்டீம் நேவிகேஷன் நீராவி கப்பல் துபாய்க்கு வருஷத்துக்கு 5 தடவை இருக்கலாம், 6 தடவை இருக்கலாம். அடிக்கடி பார்த்தீங்கன்னா துபாய்க்கு அவங்க வர வச்சாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களை பார்த்தீங்கன்னா துபாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாரங்களுக்கு 5 முறையாக இருக்கட்டும், 4 முறையாக இருக்கட்டும், அந்த கப்பலை அடிக்கடி அந்த கப்பலை துபாய்க்கு வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இது மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு நாடுகளுக்கு, வேறு ஊர்களுக்கெல்லாம் பொருட்களை அனுப்புகிறாங்க. அங்கேருந்து பொருட்களை வாங்குறாங்க. இது அப்படியே கன்வியூஷன் நடந்துகிட்டே இருக்குது. இந்த நிலையில் 1908 என்ன பார்த்தீங்கன்னா, துபாயில் அப்போ ஒரு முத்து சீசன் இருந்திருக்கு. முத்து சிப்பிலாம் கிடைக்கக்கூடிய அந்த கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு சீசன் இருந்திருக்கு. எல்லாம் புத்தள சீசன், அந்த மாதிரி பல சீசன் இருக்கலாம். அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முத்து சீசன் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய புயல் துபாயோட அந்த கடற்கரை பகுதிகளில், அந்த பீச் பகுதியோட பயங்கரமாக தாக்கியிருக்கு. அங்கே இருக்கிற படகுகள் அது பயங்கரமாக தாக்கியிருக்கு. பல பேர் அதில் இறந்துருக்காங்க. இந்த சம்பவம் துபாய்க்கு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நேரத்தில் துபாயோட துறைமுகம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அங்கேருந்து நிறைய பொருட்களாக இருக்கட்டும், நிறைய திங்ஸாக இருக்கட்டும், அங்கேருந்து வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வராங்க. அதனால் அவங்களோட துறைமுகம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதனால் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வராங்க, துபாய்க்கு வராங்க. 1930 என்னாச்சு பார்த்தீங்கன்னா, துபாயில் முத்துக்கள் தான் அங்கே சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வணிகமாக, ஒரு தொழிலாக அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அது பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. அதனால் அங்கே உள்ளவங்க பல பேர் வறுமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, வளைகுடாவுடைய பிற பகுதிகளுக்கு அந்த நாட்டுக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க துபாய் விட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, துபாய்க்கும் அபுதாபிக்கும் இடையே ஒரு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு எல்லை பிரச்சனை ஆயிடுச்சு. பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிரிட்டிஷ் உள்ள வராங்க, இங்கிலாந்து உள்ள வராங்க. இங்கிலாந்து உள்ள இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசர் ஷேக் சையத் பின் மக்தூம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த எண்ணெயை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திடுறாரு. அப்போ இருக்கிற அந்த அரசர் ஷேக் சையத் பின் மக்தூம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொருளாதாரத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் அவர் யூஸ் பண்ணுறாரு. எதுக்கு அப்படின்னா, தொலைபேசியாக இருக்கட்டும், கரண்டாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், துறைமுகங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பை அவங்க கொண்டு வராங்க. துபாயில் இன்னும் பல கட்டிடக்கலைகளாக இருக்கட்டும், பில்டிங்கை மேம்படுத்தா இருக்கட்டும், பல வீடுகள் கட்டதாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணதுக்கு பிரிட்டிஷ்லேருந்து, அப்போ இருக்கிற இங்கிலாந்துல இருந்து ஒரு சில பேரை அவர் துபாய்க்கு கொண்டு வராரு. 1959 தான் ஃபஸ்ட்டு கால் பேசக்கூடிய ஒரு நிறுவனத்தை அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு மின்சார நிறுவனத்தையும் அவர் கொண்டு வர்றாரு. தண்ணீர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷனையும் அவர் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் 1960 அவர் துபாயில் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டை கொண்டு வர்றாரு. அது எதுக்கு அப்படின்னா, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு சில பொருட்கள் அனுப்பணும், அங்கேருந்து கொண்டு வரணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு விமான நிலையத்தை 1960 அந்த அரசரை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஷேக் ரஷீத் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரில் அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர், ஷேக் ரஷீத்தோட ரிலேஷன், அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட சில அமௌண்ட்டை வாங்கி
துபாயில் வந்து ஒரு ஆறை கடக்கக்கூடிய ஒரு பாலத்தை வந்து அவர் கட்டுறாரு. அப்போ தான் துபாயில் இருந்த ஒரு ஏர்போர்ட்டில் வந்து மும்பைக்கும் துபாய்க்கும் இடையே ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு விமான சேவை வந்து தொடர்ந்து தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகளுக்கு வந்து பொருட்களை அனுப்புறதா இருக்கட்டும், இங்கே சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பல நாடுகள், எல்லா நாடுகளுமே அவங்க நாட்டு ஃப்ளைட்டை வந்து துபாயில் இறக்கணும் அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் துபாய் வந்து ஒரு பெரிய சப்ளை பண்ணக்கூடிய, வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய, அங்கேருந்து பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வர்த்தக மையமாக உருவாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்கம் வந்து வாங்குறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து. அவங்களும் தங்கத்தை வந்து ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக துபாய் மாறிச்சு. அந்த நேரத்தில் தான் லண்டனில் இருந்து துபாய்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய தங்கம் அனுப்புகிறாங்க. ஏகப்பட்ட தங்கம் வந்து துபாய்க்கு அனுப்புகிறாங்க. துபாய் வந்து உலகம் ஃபுல்லாக அந்த தங்கத்தை வந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்க, இந்தியாவுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் அப்போலோ அரசர் ஷேக் அல் ரஷீத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆயிலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்ம ஆயிலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய திட்டத்தை கொண்டு வராரு. இதன் மூலியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே வராங்க. அந்த நேரத்தில் தான் 300% மேலே மக்கள் தொகை வந்து நிறையா துபாய்க்கு வருது. அப்போ தான் துபாயில் வந்து ஜெபல் அலி அப்படின்னு ஒரு பிளேஸில் வந்து ஒரு கடற்கரையில் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த பிளேஸில் வந்து ஒரு டேங்க் ஒன்று அமைக்காங்க சப்ளை பண்ணுறதுக்கு. அது மூலியமாக வந்து அவங்க எண்ணெய் எடுக்காங்க. அப்போ தான் ஷேக் அல் ரஷீத் அப்போ உள்ள ஆட்சியாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எண்ணெய் சப்ளை பண்ணுறது மூலயமா அவருக்கு நிறைய வருமானம் கிடைச்சிருக்கு. அது மூலயமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட திட்டத்தில் ஒரு திட்டத்தை வந்து நிறைவேற்றாரு. இன்னொரு பெரிய ஒரு துறைமுகத்தை வந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில் வந்து அவர் கொண்டு வர்றாரு. 1971 என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, துபாய், ஷார்ஜா, அபுதாபி போன்ற 7 நாடுகள் வந்து எமிரேட்ஸில் துபாயில் வந்து இணைகிறாங்க. அந்த இணைஞ்ச ஒரே நாடுகளுமே துபாய், அஜ்மான் போன்ற நாடுகள் இருக்கட்டும், அந்த 7 நாடுகளுமே ஒரே நாணயத்தை யூஸ் பண்ணுறாங்க, திர்ஹாம். அப்போ தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இன்னும் அந்த துபாயில் வந்து எண்ணெய் மூலமாக இருக்கக்கூடிய வருமானத்தை வந்து யூஸ் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பில்டிங் கட்டுறாங்க, இன்னும் நிறைய பாலங்கள் கட்டுறாங்க, இன்னும் நிறைய கடைகள்லாம் அங்கே கொண்டு வராங்க. அப்போ தான் துபாயில் வந்து ஆயில் மூலயமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, எண்ணெய் மூலயமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் டெவலப் பண்ணுறாங்க, இன்னும் மேலே துபாயை கொண்டு போகிறாங்க. பிளான் பண்ணி என்ன கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஜோன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. ஜிஎஸ்டி கிடையாது, எந்த பொருள் வேணாலும் கொண்டு வரலாம், கொண்டு போய் அங்கே சப்ளை பண்ணலாம். எந்த ஜிஎஸ்டி கிடையாது, எந்த வரியும் கிடையாது. அதுக்காக நிறைய நாடுகள் வந்து உள்ள நிறைய பொருட்களை கொண்டு வராங்க, இங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க. அப்படியே டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. விமானம் மூலயமா சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. எண்ணெயும் டெவலப் ஆயிடுச்சு, ஆயில் சப்ளையும் டெவலப் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய டெவலப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சுற்றுலா தளத்தை உள்ளே கொண்டு வராங்க, டூரிஸ்ட் பிளேஸை உள்ளே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, 2004 வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து புர்ஜ் கலிஃபா அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஒரு பெரிய பில்டிங்கை வந்து அவங்க கட்டுறாங்க. அதை முடிக்கிறதுக்கு 6 ஆண்டுகள் ஆச்சு. அந்த பணியும் அந்த பில்டிங்கையும் கட்டி முடிக்காங்க. அவ்வளோ ஹைட்டான, அவ்வளோ பெருசான அந்த புர்ஜ் கலிஃபாவை 2010 கட்டி முடிக்காங்க. நாட்கள் சில இன்னும் பல டூரிஸ்ட் பிளேஸை உள்ளே கொண்டு வராங்க, நிறைய திட்டத்தையும் கொண்டு வராங்க, நிறைய பில்டிங், நிறைய கடைகளாக இருக்கட்டும், இன்னும் சில நிறைய ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கட்டும், எக்ஸ்போவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்களை துபாய்க்கு கொண்டு வராங்க. துபாய் அந்த நேரத்தில் ஒரு பெரிய, உலகத்திலேயே பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக, ஒரு சுற்றுலாவுடைய தலமாக அது வந்து உருவெடுத்துச்சு. துபாய் ஸ்டார்டிங்கில் பாலைவனமாக எதுவுமே இல்லாமல் சமமாக வெறும் பாலைவனமாக இருந்ததை இவ்வளவு டூரிஸ்ட் பிளேஸாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஒரு பெரிய சிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இதில் சொல்வதுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங், ஏகப்பட்ட இடங்கள் துபாயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா துபாய் சிட்டியை பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வர பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து எந்த ஒரு ஜிஎஸ்டி கிடையாது, எந்த ஒரு டேக்ஸ் கிடையாது, எந்த ஒரு வரியும் கிடையாது. இப்போ வர பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பொருளாதாரமாக இருக்கட்டும், அங்கே இருந்து சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், சில பொருட்களை சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. அதுக்கு தான் துபாய் வந்து இவ்வளவு டெவலப் ஆச்சு. அப்போ உள்ள துபாயோட அரசர் பிளான் பண்ணி தான் இவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம கொடுக்கணும், கொடுத்தா தான் டெவலப் ஆகும், பல நாடுகள் உள்ளே வருவாங்க, இன்னும் நம்ம பல பொருட்களை சப்ளை பண்ணலாம், தடை இல்லாமல் இது நடக்கும்
அப்படிங்கிறதுக்காக திங்க் பண்ணி தான் பிளான் பண்ணி தான் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் துபாய் வந்து இவ்வளவு டெவலப் ஆச்சு. இப்போ வர பார்த்தீங்கன்னா இந்த நாடு வரை பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து மக்கள் வந்து அங்கே வராங்க. நிறைய பேர் அங்கே வராங்க. மக்கள் தொகையும் அதிகமாச்சு. வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், டூருக்கு போகிறவங்களா இருக்கட்டும், மக்கள் தொகையும் அதிகமாச்சு. மக்கள் தொகையும் அதிகமானதுனால துபாய் இன்னும் மேலமான டெவலப் ஆச்சு. அது மூலயமா துபாய் ஒரு பெரிய சிட்டியாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக துபாய் வந்து மாறிச்சு. இதனால் பல நாடுகளோட ஒரு வர்த்தக தளமாக, பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மையமாக, ஒரு பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு நாடாக துபாய் ஆச்சு. பொருட்களை சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், தங்கத்தை சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஜிஎஸ்டி இல்லாமல் இதெல்லாம் நடக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா துபாயோட வளர்ச்சி திட்டம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நான் பேசினதில் இடைப்பட்ட ஆண்டுகளில் வந்து நிறைய பிரச்சனைகளை துபாய் செஞ்சுருக்கு. அந்த பிரச்சனையை வந்து அடுத்த வீடியோஸில் ஃபுல் ஹிஸ்டரியாக போடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய், see you.